தாய் வீடு மே 2026. கண்ணூறு, கண்டவையும் காணாதவையும். எழுதியவர் பாக்கியநாதன் அகிலன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஈழத்தாலியும் பிரித்தானிய காசும். வாழி விக்டோரியா மகாராணி மண்ணுலகில் ஆழிசூழ் வையகமெல்லாம் ஒரு குடைக்கீழ் வாழி. ஆறுமுக நாவலர். வெள்ளை முண்டம் வெறித்திருக்கு, நம்ம வேலியே ஏறி மிதித்திருக்கு. காசு கேட்டு மிரட்டல் போடும் இந்த கயவன் கூட்டத்தை ஓட்ட வேணும். நாட்டுப்பாடல். தாலிக்கொடி பெருமளவுக்கு தென் இந்திய பண்பாட்டு வட்டகையில் இடம்பெறும் திருமணத்தின் போது கட்டப்படும் மங்கள நாணாகும். அது புனிதமானதாகவும் திருமணம் எனும் சமூக ஒப்பந்தத்தின் காட்சி குறியீடாகவும் காணப்பட்டது. ஈழத்தமிழர்கள் பெரும்பாலும் தாலியையும் கொடியினையும் தங்கத்தாற் செய்கிறார்கள். பண்டை காலத்தில் தென்னிந்தியர்கள் பெரும்பாலும் செய்வது போல மஞ்சள் நூலில் கோத்து கட்டுதல் என்பது பொது வழக்காக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் தாலி பூட்டப்பட்டாலும் இன்றும் சாதாரண வழக்கில் அதை தாலி கட்டுதல் என்று அழைக்கிறார்கள். தமிழ் பண்பாட்டில் தாலி ஏறத்தாழ 2000 ஆண்டுகால பழமையுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். அவர்கள் மஞ்சள் கிழங்கை வைத்து கட்டல் எனும் பண்டைய வழக்கை இதன் தோற்ற மூலமாக காண்கிறார்கள். இன்னும் சிலர் தாலி என்பதன் சொற்பொருள் மூலத்தை முன்னிலைப்படுத்தி தால எனும் பனையினை குறிக்கும் சொல் பண்டை காலத்தில் ஓலையை கழுத்தை சுற்றி ஆபரணமாக கொள்ளும் மரபின் தொடர்ச்சியாக கொள்வர். ஆனால் வேறு சிலர் பொ.ஆ.பி. 10-14ஆம் நூற்றாண்டில்தான் விலை மதிப்புடைய உலோகங்களான தாலி மரபு உருவாகியது என்பர். கந்த புராணம் பொன்னாலான மங்கள நாண் பற்றி பேசுகிறது. தாலி ஈழத்தமிழர்களிடம் அவர்களது பொருளாதார வலிமையை, அதனால் வர்க்க மேன்மையை சுட்டுவதாகவும் உருவாகியுள்ளது. அதனால்தான் எத்தனை பவுன் தாலி என்ற விண்ணாணம் சமூகத்தில் முக்கியமானதாக காணப்படுகிறது. அத்துடன் இந்திய தமிழ் போல ஈழத்தமிழில் சவரன், எத்தனை சவரன் என்ற சொல் தங்கத்தின் அளவீட்டில் பெரும்பாலும் முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. இதேவேளை இந்திய மரபில் பயன்படுத்தப்படும் சவரன் என்ற சொல்லும் சவரின் காயின் என்ற ஆங்கில பிரயோகத்தில் இருந்தே முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக ஈழத்தமிழரிடம் பவுன், எத்தனை பவுன் என்ற சொல் அதிக மேலாதிக்கம் செலுத்துகிறது. இது பவுண்ட் என்ற பிரித்தானிய பண அளவீட்டின் தமிழ் நிலையாக்கம் என்ற வகையில் ஈழத்தமிழில் அது போன் என்ற பிரித்தானிய பண அளவீட்டின் தமிழ் நிலையாக்கமாக பவுண்ட் என பெயரிடப்பட்டது. ஆனால் இந்த கட்டுரை நேரடியாக தாலி பற்றியதல்ல. பதிலாக ஈழத்தமிழ் தாலியோடு இருபுறமும் கோர்க்கப்பட்டிருக்கும் காசு என பொதுவாக அழைக்கப்படும் வட்ட வடிவ உரு அமைப்பை பற்றியதாகும். இந்த காசு இன்று வரை ஈழத்தமிழ் பிராந்தியங்களில் பிரித்தானிய அரசர் மற்றும் அரசியின் தலை ஆகியவற்றை பொறித்ததாக காணப்படுகிறது. செல்வச் செழிப்பின் அடையாளமாக பிரித்தானிய காலனிய காலத்தில் இது மேட்டுக்குடிகளிடம் பரவியதாக லவன் கந்தையா கொள்கிறார். குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 5ஆம் ஜோர்ஜ் மன்னர், மகாராணி மேரி ஆகியோரின் மெய்யுருக்களை கொண்டதாக இக்காசுகள் காணப்பட்டதாகவும், 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து அது 6ஆம் ஜோர்ஜ், எலிசபெத் மகாராணியின் மெய்யுருவாக மாற்றமுறுவதையும் அவதானிக்க முடிகிறது என்பர். இந்த மரபின் ஊற்றுகள் பேரரசு கால பிரித்தானியாவின் ஆபரண மரபிலிருந்து பெறப்பட்டதும் காலனிய பூகோளமயமாக்கலூடாக கொலோனியல் குளோபலைசேஷன் காலனியத்துக்கு உட்பட்ட நாடுகளிடம் வந்து சேர்ந்தது எனவும் கொள்ள முடியும். குறிப்பாக ஜோர்ஜிய கால பிரித்தானியாவில் மெய்யுருக்களை உட்கொண்ட ஆபரணங்கள் என்பன உயர் ஆடம்பரத்தினதும் நெருங்கிய உறவு முறை அல்லது திருமண பந்தத்தினது காட்சி குறிகாட்டியாகவும் இடம்பெற்றது. குறிப்பாக மோதிரம், தொங்கலணி, பெண்டன் மற்றும் வளையல் அணிகளில் பிரேஸ்லெட்ஸ் மேற்படி மெய்யுறு பதிப்புகள் ஆரம்பமாகின. பெருமளவுக்கு இந்த மெய்யுருக்கள் அரச பிரபுத்துவ சமூக உறுப்பினர்களை பிரதிபலிப்பனவாய் அமைந்திருந்தன. காலனிய கால யாழ்ப்பாணத்தில்
குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டின் பின்பதாக தங்கத்தின் பாவனை மேட்டுக்குடிகள் மத்தியில் அதிகரித்தது. இது அவர்களது புதிய காலனிய பொருளாதார கட்டமைப்புடன் தொடர்புபட்டதாய் காணப்பட்டது. அவ்வகையில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் மெதுவாக பணப் பொருளாதாரமாக மாற்றமுறத் தொடங்கியது. இதன் பின்னணியில் தங்கத்தில் சேமிப்பது முன்னிலை பெற்றதுடன் நிலத்தோடு ஒப்பிடுகையில் தங்கம் காவி செல்லத்தக்க சொத்தாகவும் காணப்பட்டது. அது காலனியத்தோடு உருவாகிய மேல் வர்க்கங்களது அடையாளமாக பெருமளவு இக்காலகட்டத்தில் மாறத் தொடங்கியது. வெள்ளாடை தொழில்கள், மலேசியா முதலான காலனிய பிறவிடங்களில் இருந்து பெறப்பட்ட உபரிகள், புகையிலை வர்த்தகம், கடலோடிகளது வர்த்தகங்கள் ஊடாக ஈட்டப்பட்ட அதிகரித்த பணப்புரள்வு முதலானவை அதனை சாத்தியப்படுத்தின. இந்த மாற்றத்தின் அதிகரித்த தேவை தென்னிந்தியாவில் இருந்து பல பொற்கொல்லர் குடும்பங்களை யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்த்தியது. தட்டா தெருக்களும் நகைக்கடை தெருக்களும் இதன் பின்னணியில் அதிகரித்தன. அவ்வகையில் காலனியம் உருவாக்கிய இப்புதிய பணப்பொருளாதாரம் அதன் பின்னணியில் முழுவதும் தங்கத்தாலான தாலியை உருவாக்கியதுடன் பிரித்தானிய அரசிகளின் தலைகளை உடைய தங்க காசுகளை தாலியின் இருபுறமும் தொங்கல்களாக ஏற்கும் புதிய பண்பாட்டையும் தொடக்கி வைத்தது. இந்த காசுகள் அதனை சூடுபவர்களின் பொருளாதார வலிமையை குறைக்கும் ஆற்றகியாக மட்டும் நின்றுவிடாமல் காலனியம் உருவாக்கிய மேற்கத்திய உள்ளூர் கலப்பொட்டு ஹைபிரிட் நிலவரத்தினதும் அதனுள் உள்ளடங்கி மறைந்திருக்கும் போட்டியெழுதலினதும் கோலிஷன் வெளிப்பாடாக நிலை பெற்றன என்பதுடன் காலனிய முதலீட்டை மீள் தகவமைக்கும் உள்ளூர் செயற்பாடாகவும் அமைந்தது. அவ்வகையில் அதிகாரத்தை போற்றுதல், நெருங்கியிருத்தல், அதன் பேரரசு தராதரத்தை இம்பீரியல் ஸ்டாண்டர்ட், பண்பாட்டு தராதரமாக கல்ச்சரல் ஸ்டாண்டர்ட் ஏற்கும் காலனிய தங்கநிலை உளவியலின் குறிகாட்டியாகவும் இருந்தன. அதேவேளை நாளாந்த பொருளாக இருத்தல் எவ்ரிடே ஆப்ஜெக்ட் என்பதன் பின்னணியில் அதிலும் சிறப்பாக சாதாரண மக்களுக்கும் அரச பரம்பரைகளுக்குமான வேறுபாட்டின் அடிப்படையில் சாதாரண மனிதர்களது நாளாந்த பொருளாக இருத்தல் அவர்களது கழுத்தில் ஏறல் மூலமாக அரச பரம்பரையின் மொனாக்கி உயர்நிலை நாளாந்தம் என்பது இன்னொரு வகையில் அவர்களது சிரசுகளை உள்ளடக்கிய காசுகளை அணிதலூடாக தலைகீழாக்கம் சப்வர்ட்டிங் செய்யப்படுகிறது. அதனால் தாலியோடு சேர்த்து பிரித்தானிய அரசிகளது சிரசுடன் கூடிய காசுகளை கோர்த்தல் எனும் பயில்வினுள் கண்ணுக்கு புலனாகாத பிரித்தானிய முடியாட்சிக்கு எதிரான கூட்டு பொருள்சார் எதிர்ப்பு கலெக்டிவ் மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் என்பதும் மறைந்திருக்கிறதா? நன்றி.